தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். நாம் இந்த நாளிலே ஒரு புதிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது எந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வசனம் தான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஒரு சின்ன ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு வேத வாக்கியம் தான். ஆனாலும் கூட கொரிந்தி சபையில கொரிந்தி சபையார் ஆகாத சம்பாசனை பண்ணதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் அந்த சபைக்குள்ள வந்தது. அது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். பாருங்க, இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுசேயர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த கொரிந்து சபையார் அவர்களோடு கூட ஆகாத சம்பாஷணை வச்சதுனால மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா நிறைய பேர் போயிட்டாங்க. அதுக்காக தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் என்ன செய்யப்பட்டதுன்னா எழுதப்பட்டது. பாருங்க, நான் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆகாத சம்பாஷணை நம்ம பண்ணணும்னு சொன்னோம்னா நம்மளுடைய நல்லொழுக்கங்களை என்ன பண்ணிடணும், அதுக்கு எடுத்து போட்டுரும். ரெண்டாவது பாருங்க, அது நம்ம மோசம் பண்ணிடும் இல்லைங்களா? அப்ப ஒரு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாட்டுல. அந்த ராஜா தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ராஜா. பாருங்க, இவர் ஆகாத சம்பாஷணை பண்ணதுனால இவருடைய நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய பிள்ளைகள் எல்லோருமே என்ன ஆயிட்டாங்கன்னா தேவனை விட்டே வழி விலகி போயிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ராஜா, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ராஜா, தேவனுடைய சித்தத்தை செய்த ஒரு ராஜா. இந்த ராஜா இன்னொரு ராஜாவோடு என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா ஆகாத சம்பாஷணை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால அவரும் பாதிக்கப்பட்டாரு. அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. தேவனை விட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாக என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய பின்னாடி வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். அவருடைய பேர் யோசபாத். இந்த ராஜாவுடைய பேர் யோசபாத். பழைய ஏற்பாட்டுல 2 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, ஆரம்ப காலகட்டத்திலே யோசபாத் யாரை சேவித்துட்டு இருந்தாருன்னா தேவனை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா சேவித்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கீழ்ப்படிந்தார். பாருங்கள், தேவன் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அவர் என்ன செய்வார்னா அவர் கீழ்ப்படிவார். அதை நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, 1, 2, 3. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல யோசபாத். ஆரம்ப காலகட்டத்துல அவர் கர்த்தரை என்ன செஞ்சாருன்னா அவர் பின்பற்றினாரு. கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருந்தார். அவர் செய்த இந்த ஆகாத சம்பாஷணை என்ன ஆச்சுன்னா அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா அழிச்சு போட்டுச்சு. அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா அழிச்சு போட்டுச்சு. நம்ம வாசிக்கலாம் 2 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்கள் எல்லாம் இராணுவத்தையும் யூதேய தேசத்திலும் தன் தகப்பனாகி ஆசா பிடித்த எப்ராஹிம் பட்டணங்களிலும் தானியங்களை வைத்தார். பாருங்க, 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அப்ப யோசபாத்தை பாக்குற ஆரம்ப நாட்கள்ல தேவன் மேல அவ்வளவு பிரியமா இருந்தார். தேவன் அவர் மேல் ரொம்ப பிரியமா இருந்தார். பாருங்க, தேவனுடைய கற்பனையின்படிலாம் அவர் என்ன பண்ணுவார்னா செய்வார். தேவன் என்ன கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த கட்டளைக்கு அவர் முழு மனதோடு என்ன செய்வார்னா அவர் கீழ்ப்பிடிவார். தேவன் தேவன் யோசபாத்தை என்ன செய்தார் என்று சொன்னால் அதிகமா நேசித்தார். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. எல்லாருமே யாரை சேவிக்கிறாங்கன்னா யோசபாத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சேவித்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். இல்லைங்களா? ஆரம்ப காலகட்டத்துல யோசபாத் ராஜா தேவனுக்கு என்னென்ன பிரியமா இருக்க முடியுமோ அப்படிலாம் ஒரு பிரியமாய் நடந்து கொண்டார். தேவனுக்கு எது பிரியம் என்று பார்த்து தேவனுடைய பிரியத்தின்படி எல்லாம் என்ன பண்ணார்னா அவர் செய்தார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை பாருங்க.
இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக போதகர்கள் என்ன செஞ்சாருன்னா இஸ்ரவேல் யூதா தேசம் எங்கும் என்ன பண்ணாருன்னா அனுப்பிவிட்டார். நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் என்ன பண்ணாருன்னா லேவியர்களை தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் எல்லா பக்கம் என்ன செஞ்சாருன்னா அனுப்பிவிட்டார். எல்லாரும் வேத வாக்கியத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படி என்ன பண்ணாருன்னா ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்து லேவியர்களை தேர்ந்தெடுத்து பட்டணம் முழுசு என்ன பண்ணினா அனுப்பிவிட்டார். அது 2 புத்தகம் 17:8 நீங்க வாசினா தெரியும். 9 வாசிங்கன்னா இவர்கள் யூதயாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். தேவனிடத்துல அவர் எந்த அளவுக்கு அவர் தேவனிடத்துல சேர்ந்தாரோ அந்த அளவுக்கு தேவனிடத்துல சேர்ந்தார். பாருங்க, யோசபாத்தை பார்த்தபோது எல்லோருமே என்ன ஆயிட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. ஏன் என்று சொன்னால் தேவன் அவரோடு கூட இருந்தாரு. எல்லாருக்கும் யார் மேல பயம் வந்ததுன்னா யோசபாத் மேல பயம் வந்தது. காரணம் என்ன? அவர் தேவனை தேடினாரு. அதோடு மாத்திரமல்ல, லேவியர்களை ஏற்படுத்தி ஜனங்கள் எல்லோருக்கும் என்ன செய்தாருன்னா நியாயப்பிரமாணத்தை போதிக்கும்படி என்ன பண்ணாருன்னா யூதயா தேசம் வந்து அனுப்பி விட்டார். ஆரம்ப காலகட்டத்துல அவர் இருந்த சூழ்நிலை தான் சரிங்களா, நல்ல ஒரு ராஜ்யமாக இருந்தார், தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜ்யமாக இருந்தார் சரிங்களா. 2 புத்தகம் 17:11 பெலிஸ்தியரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டு கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பாருங்க, அருமையான ஒரு ராஜா. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். தேவன் அவரை என்ன செய்தார் என்று சொன்னால் ஆசீர்வதித்தார். அப்ப தேவனுக்கு பிரியமா இருந்த போது அவருடைய சத்துருக்கள் கூட என்ன ஆயிட்டாங்கன்னா சமாதானம் ஆயிட்டாங்க. பெலிஸ்தியர்கள் பாருங்க எப்போதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமா இருப்பாங்க. அந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்கன்னா யோசபாத்துக்கு காணிக்கை கொடுத்தாங்க. பகுதி பணம் இல்லைங்களா, பகுதி பணத்தோடு கூட காணிக்கை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே யோசபாத் மேல என்ன வந்திருக்குன்னா எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு இல்லைங்களா. பாருங்க, நல்ல ஒரு ராஜாவாக இருந்தவர் என்ன ஆச்சு பாருங்க. 2 புத்தகம் 18:1 ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கொடுக்கும். பாருங்க, நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்நிய நுகத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா பிணைக்கப்படவே கூடாது. அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல்ல ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவருதான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாப். பேரை கேட்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு ஒரு துன்மார்க்கமான ராஜா. அவருடைய மனைவி எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மனைவி பேர் யோசபாத், மனைவி பேர் ஏசபேல் சரிங்களா. ஆகாப்புடைய மனைவி பேர் ஏசபேல். ஏசபேல் ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ, விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ, ஆகாப் ராஜாவை கெடுத்து போட்ட ஒரு ஸ்திரீ இல்லைங்களா. அப்படிப்பட்ட ராஜாவோடு கூட அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா சம்பந்தம் கலக்கிறார். பாருங்க, 2 புத்தகம் 18:1 யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாப்போடே சம்பந்தம் கலந்து. நல்லா கவனிங்க, ஒரு நல்ல ஒரு ராஜா சம்பந்தம் கலந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது இல்லைங்களா. பாருங்க, ஏசபேலுடைய மகளை தன்னுடைய மருமகளை என்ன பண்ணாருன்னா எடுத்துக்கொண்டார். பாருங்க, மகள் ஆகாப் ராஜாவுடைய மகளை, அதாவது ஏசபேலுடைய மகளை தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணாருன்னா திருமணம் பண்ணி வச்சுட்டார். ஏசபேல் எப்படிப்பட்ட ஸ்திரீ, ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ. இவர் யாரோடு சம்பந்தம் கலந்தார்? ஆகாப்போடு கூட என்ன பண்ணாருன்னா சம்பந்தம் கலந்தார். திடீர்னு போய் சம்பந்தம் கலந்துருப்பாரா? பாருங்க, ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாம சம்பாஷணை பண்ணி கடைசியில அவங்களுடைய சம்பாஷணை எதுல முடிஞ்சது? அவங்க பெண் கொடுக்கும் அளவுக்கு, பெண் எடுக்கும் அளவுக்கு அவங்களுடைய சம்பாஷணை தொடர்ந்தது. பாருங்க, பெண் எடுத்துட்டார் இல்லைங்களா. 2 புத்தகம் 18:2 சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பின் இடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலே ராமோத்துக்கு என்னோடு கூட வருகிறதா என்று கேட்டதற்கு அவன் நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். ராமோத்துல யுத்தம் பண்றதுக்காக யார் போறாங்க அப்படின்னு கேக்குறீங்க? யார் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாப் போறார். பாருங்க, இங்க இருந்து அவர் எங்க போனாருன்னா எருசலேமுக்கு அவர் எருசலேம்ல இருந்து எங்க போறாருன்னா ஆகாப் ராஜா இடத்துல போறாரு. ஆகாப் ராஜா ஒரு பெரிய என்ன செய்யறாருன்னா விருந்தெல்லாம் வச்சு அவர் சொல்றாரு, நான் கீலேயாத்தில என்ன பண்ண போறேன், யுத்தம் பண்ண போறேன், நீ என்னோடு கூட வரையன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? நான் வரலன்னு சொல்லியிருந்துருக்கணும். சரி, நான் வரேன்னா சொல்லியிருக்கணும். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோசபாத் ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. அவன்
நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். எப்படி கலந்துட்டாரு பாருங்க. நான் தான் நீர்ன்னு சொல்றாரு. ஆகாப் ராஜாவும் யோசபாத்தும் ரெண்டு பேரும் சரிசமமா. பாருங்க, யோசபாத் ராஜா நீதியுள்ள ராஜா, தேவனுக்கு பிரியமா இருந்தார். ஆனால் ஆகாப் ராஜா தேவனுக்கு அவர் சத்துருவா இருந்தார் இல்லைங்களா? தேவனுக்கு விரோதமாக என்னென்ன பாவங்களை செய்ய முடியுமோ எல்லா பாவத்தையும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் சொன்னால் அந்த பாவங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். இவர் அவரோடு கூட ஆகாத சம்பாஷணை பண்ணலாமா? இல்லைங்களா? மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை என்ன செஞ்சிருந்தா எடுத்துரும் இல்லைங்களா? இப்ப ஆகாப் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, ராமோத்துக்கு யுத்தம் பண்ண போகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. யார கூப்பிடுறாருன்னா யோசபாத்த கூப்பிடுறாரு. யுத்தத்துக்கு நீயும் வான்னு சொல்லிட்டாரு சரிங்களா? 2 நாளாகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாப்புடைய கள்ள தீர்க்கதரிசி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த யுத்தத்துக்கு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஜெயம் கிடைக்குன்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகாப் ராஜா தம்முடைய அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு குறி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, யுத்தத்துக்கு போறேன், யுத்தத்துக்கு போகும்போது நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆகாப்பின் தீர்க்கதரிசிகள், அந்த பாகாலின் தீர்க்க சொல்றாங்க, நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஜெயம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்ப அங்க இருந்தது யாருன்னா யோசபாத்தும் அங்க இருக்கிறார். பாருங்க, யோசபாத் கேட்கிறாரு, இந்த தீர்க்கதரிசிகளை தவிர தேவனுடைய தீர்க்கதரிசி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? அப்ப ஒருத்தன் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமா தான் தீர்க்கதரிசனம் சொல்றான் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னதுன்னா ஆகாப் ராஜா சொல்றாரு. யார சொல்றாருன்னா மிகையா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு. அவன் ஒருத்தர் இருக்கிறான், அது கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமா தான் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்ற காரணம் என்ன? ஆகாப் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா சேவித்துக் கொண்டிருந்தார். பாருங்க, ஆகாப்பினால அவர் என்ன செய்யப்பட்டிருந்தாருன்னா கடிந்து கொள்ளப்பட்டிருந்தார். பாருங்க, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன கொடுக்கலன்னா செவி கொடுக்கல. நீ செவி கொடுக்காத போது நீ அழிந்து போவீர் என்று தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன போதும் அவர் கேட்டாரா? அவர் எப்போதும் என்ன செய்ய மாட்டாருன்னா, ஆகாப் யாருடைய தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டாருன்னா செவி கொடுக்கவே மாட்டார். அப்ப யோசபாத்தை அவர் கூப்பிடுங்க என்ன பண்றாருன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம அதை வாசிக்கிறோம். 2 நாளாகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு மிகையா, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவின் இடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமூத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா? போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். நல்லா கவனிங்க. நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் என்ன செய்யப்படுவாங்கன்னா ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் ராஜா என்ன சொன்னார்னா, 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை இடிவிக்க வேண்டும் என்று சொன்னான். இப்ப மறுபடியும் கேட்கிறாரு, நீ உண்மையை சொல்லு, நீ என்ன சொல்லு, உண்மையை சொல்லு. பாருங்க, இந்த ஆகாப் ராஜா எப்போதுமே காதுக்கினிய செய்திகளை கேள்விப்படத்தான் விரும்புற. அப்ப ராஜா ஒரு யுத்தத்துக்கு போனான்னு சொன்னா, ஆகாப் ஒரு யுத்தத்துக்கு போனான்னு சொன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, போனா ஜெயம் கிடைக்கணும், அப்படிதான் அவங்க தீர்க்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. மிகையா வந்தப்ப அதான் சொன்னார், போங்க உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னாரு. அப்ப மறுபடியும் கேட்கிறாரு, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை இடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருடைய நாமத்தினால உண்மையை சொல்லுன்னு கேட்கிறாரு. இப்பதான் அந்த மிகாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனம். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். இப்ப மிகையா தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி, இப்ப ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மெய்ப்பன் யாரு? இஸ்ரவேலின் மெய்ப்பன் யாரு? ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா என்ன ஆக போறாருன்னா சாக போறாரு இல்லைங்களா? அந்த அந்த இஸ்ரவேலுக்கு அவர் தான் எஜமான். அவர் என்ன ஆக போறாருன்னா சாக போறாரு. பாருங்க, இப்ப கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எஜமான் கிடையாது, நீங்க உங்க வீட்டுக்கு எப்படி போங்க, சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்று சொன்னான் இல்லைங்களா? இப்ப
ஆகாப் ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, 18 அதிகாரம் 17 அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று உம்மோடே சொல்லவில்லையா என்றான். எப்ப பார்த்தாலும் இந்த மிகாயா தீர்க்கதரிசி நன்மையா சொல்லவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் தீமையா தான் சொல்லுவான்னு சொன்னார். சரிங்களா? பாருங்க, எது கர்த்தருடைய வார்த்தையோ அந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் மிகாயா என்ன பண்ணாருன்னு சொன்னார். பாருங்க, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனம் இருந்ததா? ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு என்ன இல்லைன்னா மனம் இல்லை. தேவன் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு, கண்டிப்பா ஆகாப் ராஜா ராமோத்துல சாக போறான்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? 18 அப்பொழுது அவன் சொன்னது பாருங்க, இவர் யாரை பார்த்து சொல்றாருன்னா யோசபாத்தை பார்த்து ஆகாப் ராஜா சொல்றாரு, நான் சொல்லலையா இவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு தீமையா தான் சொல்லுவான். அப்ப 18 சொல்றாரு, இது யோசபாத் சொல்றாரு, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை மன்னிக்கணும். மிகாயா சொல்றாரு, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனைகள் எல்லாம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதையும் கண்டேன். என்ன தீர்க்க தரிசனத்தை அவர் பார்த்தாரு அப்படிங்கிறது மிகாயா தீர்க்க தரிசனம் என்ன பண்றாருன்னா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அந்த தரிசனத்துல அவர் என்ன பார்த்தாரு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. கர்த்தர் சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கும் போது அவருடைய பரம சேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் பரம சேனைகள் எல்லாம் இல்லைங்களா? இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பரலோகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. கர்த்தர் ஒரு சிங்காசனத்துல என்ன பண்றாருன்னு வீற்றிருக்கிறார் இல்லைங்களா? இங்க தேவன் சொல்லப்படல, அந்த சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா கர்த்தர் அந்த சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறார். இது பரலோகத்தில் நடந்த சம்பவமா? இது பரலோகத்தில் நடந்த சம்பவத்தை போல இந்த வேதமாக்கிட்டு அது என்ன பண்ணப்பட்டீங்கன்னா சொல்லப்படவே இல்லை இல்லைங்களா? நல்லா கவனிங்க, ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்துல கர்த்தர் வீற்றிருக்கிறார், பரம சேனையெல்லாம் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிக்கிறாங்க சரிங்களா? இப்ப அடுத்த வசனத்துல பாருங்க, 19 அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்திலே ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்ப தேவன் கேட்கிறாரு, தம்முடைய பரம சேனையை பார்த்து அவர் கேட்கிறாரு, ராமத்துல ஆகாப் என்ன ஆகுன்னா சாகணும், அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட போது ஒவ்வொருத்தவங்க பாங்க, ராமத்துல விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார்? அப்ப போதனை செய்கிறவன் யாருன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், ராமத்துல அவர் போகணும்னு சொல்லணும். அப்ப சொல்றது யாரு, போதனை செய்கிறவன் யாருன்னு கேட்ட போது ஒருத்தன் அப்படியும் ஒருத்தன் இப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன சொன்னாங்க நமக்கு தெரியவே தெரியாது. 20 அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு ஒரு ஆவி வருது அவருக்கு முன்பதாக. அந்த ஆவி என்ன சொல்லுது பாருங்க, புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, அந்த ஆவி யாருக்கு முன்பதாக நின்றது? கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. அப்ப தேவன் கேட்கிறாரு, எதினால் அப்படின்னு கேட்கிறாரு. நான் போதனை பண்றேன், யாருக்கு போதனை பண்றேன்? அவன் ராமத்துல விழுறதுக்கு நான் போதனை பண்றேன்னு சொல்லுது அந்த ஆவி. அப்ப தேவன் கேட்கிறாரு, எதினால் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஆவி என்ன சொல்லுது பாருங்க, 20 அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன். இதெல்லாம் கவனிங்க, இந்த ஆவிக்கு தேவன் அப்படி சொல்ல சொன்னாரால் அந்த ஆவியை சொல்லுதார். தேவன் கேட்கிறாரு, அவன் ராமத்துல விழணும், அவனுக்கு போதனை செய்கிறவன் யாருன்னு கேட்டப்ப பாருங்க, கள்ள போதனை செய்கிறவன் யாருன்னு தேவன் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை என்ன, கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, போதனை செய்கிறவன் யார்? ஒரு ஆவி சொல்லுது, நான் போய் அதை செய்யறேன் அப்படின்னு. தேவன் கேட்கறது, எப்படி அதை செய்வேன்? எதினால்? நான் அவனுடைய தீர்க்க தரிசி எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய். தேவன் அந்த ஆலோசனையை கொடுக்கல. அந்த ஆலோசனை அங்கே யார் கொடுத்த அந்த ஆலோசனைய, அந்த வார்த்தை யார் சொன்னது? அந்த அசுத்தாவி தான் சொல்லுச்சு. நான் போய் கள்ள போதனை, நான் பொய்யின் ஆவியா இருப்பேன்னு சொன்னது. தேவன் சொன்னாரு, போய் அப்படியே செய், போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய்ன்னு சொல்ற. சரிங்களா? பாருங்க, 22 ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசியின் வாயில் கட்டளையிட்டார், கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார். நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கள்ள தீர்க்கதரிசிகள் அங்க இருக்காங்களே, பாக்காளின் தீர்க்கதரிசிகள், இவங்க வாயில எல்லாம் என்ன ஆவி இருக்குன்னா எல்லாமே பொய்யின் ஆவி தான் இருக்கு. அந்த ஆவி என்ன பண்ணிருக்கு, நீங்க போனீங்கன்னா ஜெயிப்பீங்கன்னு சொல்லுது. அது என்ன? அது பொய். மிகாயா என்ன சொல்றாரு? மிகாயா சொல்றாரு, நீங்க போனீங்கன்னா செத்து போயிருவீங்கன்ற. இது கர்த்தருடைய வார்த்தை.
இஸ்ரவேலர்கள் மெய்ப்பன் இல்லாமல் போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? பாருங்க, யுத்தத்தை பற்றி தேவன் என்ன முன்னுரைத்தாரோ அதை பற்றி யோசபாத் சரியா புரிஞ்சிருந்தாரா? பாருங்க, அதை பற்றி யோசபாத் சரியா புரிஞ்சிருந்தாரா? ஆகாப் போனா யுத்தத்துல சாவார் அப்படின்னு தேவன் மிகையா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன போது யோசபாத் அதை சரியாக புரிந்திருந்தாரா? பாருங்க, அவர் சரியாக புரிந்திருப்பார் என்று சொன்னால் எதற்காக அவர் ஆகாப்போடு கூட அவர் யுத்தம் பண்ண போறாரு இல்லைங்களா? ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு சின்ன வசனம் தான். ஆகாத சம்பாசனை பண்ணினதுனால அவரோடு கூட அவர் என்ன செஞ்சாருன்னா சம்பந்தம் கலந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறாருன்னா தேவன் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாருன்னா ஆகாப் சாக போறாருன்னு சொல்றாரு. அதையும் யோசபாத் கேட்கிறாரு. இருந்தாலும் கூட யோசபாத் என்ன பண்றாருன்னா அவரோடு கூட யுத்தத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டார் இல்லைங்களா? யோசபாத் ஆகாப் யுத்தத்துல சாவார் என்பதை தெரிந்த யுத்தத்துல தேவன் சொல்லியிருக்கிறாரு. யுத்தத்துல ஆகாப் சாவார் மிகையா அதிகத்து சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவர் விசுவாசித்தாரா? பாருங்க, யோசபாத் விசுவாசித்ததை போல தெரியல. ஆனா தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை யார் விசுவாசித்தது? யார் விசுவாசித்ததுன்னா ஆகாப் விசுவாசித்தார். தேவன் சொன்ன மாதிரி நடக்கும்னு நினைச்சார். நல்லா கவனிங்க, ஆகாப் விசுவாசிக்கல. ஆனால் யார் விசுவாசித்ததுன்னா ஆகாப் என்ன பண்ணாருன்னா யோசபாத் விசுவாசிக்கல. யார் விசுவாசிச்சாங்கன்னா ஆகாப் விசுவாசிச்சார். அவர் என்ன பண்ணாரு பாருங்க, ஒரு திட்டம் ஒண்ணு போட்டார். அந்த திட்டத்துல அவர் பண்ண திட்டத்தை கூட யோசபாத் உணரவே இல்லை. பாருங்க, நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத் கீழே ஆற்றில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இப்ப யுத்தம் பண்ண போயிட்டாங்க. யோசபாத் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் என்ன செய்யலன்னா அவர் உணரல. பாருங்க, ஆனால் ஆகாப் தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் மீது அவருக்கு விசுவாசம் இருந்தது. கண்டிப்பா தேவன் சொல்லிட்டாரு, நம்ம செத்துருவோம். அப்ப என்ன பண்றாரு பாருங்க, 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். அப்ப என்னைக்குமே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே சண்டை போறவங்க யாரதான் டார்கெட் பண்ணுவாங்கன்னா அந்த ராஜாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை இவர் பொய்யாக்க என்ன பண்றாருன்னா முயற்சி பண்றாரு. யார் முயற்சி பண்றதுன்னா ஆகாப் முயற்சி பண்றாரு. அதற்கு இவர் பலியாக யாரை தெரிந்து கொண்டார்? யோசபாத்தை தெரிந்து கொண்டார். யோசபாத் அந்த ராஜ வஸ்திரம் தரிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமாக யாரும் யார் பக்கம் தான் திரும்புவாங்க? யோசபாத்லே இஸ்ரவேலின் ராஜா இவன் தான் சொல்லிட்டு எல்லாருமே யார் பக்கம் திரும்புவாங்கன்னா யோசபாத் பக்கம் திரும்புவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை பொய்யாக்கணும்னு அவர் என்ன பண்ணாருன்னா முடிவு பண்ணிட்டாரு. அதற்கு யார் பலி கொடுக்க முயற்சி பண்ணாருன்னா யோசபாத்த. பாருங்க, யோசபாத் இப்போது கூட அவர் உணரல. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்பதை யோசபாத் இப்போதும் என்ன ஆகலைன்னா உணரல. அவருடைய திட்டம் ஒரு மோசமான திட்டம், நம்மளே அவர் பலி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது கூட என்ன ஆகலன்னு யோசபாத் உணரவே இல்லை. இவரு என்ன பண்ணிட்டாருன்னா ராஜவஸ்திரம் தரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா போருக்கு உள்ள போயிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, ஒரு சாதாரணமான ஒரு சேவகனை போல உடை அணிந்து கொண்டு யுத்தத்துல என்ன செய்யறாருன்னா உள்ள போறாரு. என்ன சம்பவிக்கிறது பாருங்க, நம்ம பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். முதல்ல என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் கட்டளை கொடுத்திருந்தார். யாரு கட்டளை கொடுத்திருந்தாருன்னா சீரியாவின் ராஜா கட்டளை கொடுத்துக்கிறார். நீங்கள் சிறியோடு பெரிய நீங்க மோதாதீங்க, நேரம் யாரை டார்கெட் பண்ணுங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவை என்ன செய்யுங்கன்னா டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா யாரை டார்கெட் பண்ணி போறாங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவை என்ன பண்றாங்கன்னா அப்படியே நேரம் என்ன பண்றாங்கன்னா அவர் கொல்வதற்காக முயற்சி பண்றாங்க. பாருங்க 31ஆம் வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். பாருங்க, அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன ஆக போறாருன்னா சாக போறார். தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? ஒருவேளை அவர் ராஜாவாக இருப்பார் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் செத்து போயிருப்பார். ஆனாலும் கூட இந்த இடத்துல நான் வாசிக்கின்ற பொழுது
யோசபாத்தின் மீது தேவன் என்ன வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் அனுசரியா இருந்தார். அவர் மேல கொஞ்சம் இறக்கம் வச்சிருந்தார். அதை நம்ம அங்க வாசிக்கிறோம் 34 வசனத்துல. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். எல்லாம் பக்கத்துல நெருங்கிட்டாங்க. யோசபாத் கத்துறாரு, கூக்குரலிட்டு கத்துறாரு. அப்ப பக்கத்துல போய் அவங்க பார்த்தவங்க இவங்க யாரு ஏன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஆகாப் இல்லைன்னு பார்த்த உடனே அங்கிருந்து என்ன ஆயிட்டாங்க, விலகிட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? கர்த்தர், இல்லைங்களா? அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். பாருங்க 32 வசனம். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா திரும்பினார்கள். இல்லைங்களா? அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்ற பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்ற போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்ப இவங்க ஒரு 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 சேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு அம்பு எடுத்து அப்படி விடுறாரு. நல்லா கவனிங்க, நினையாம ஒரு அம்பு எடுத்து என்ன செய்யறாருன்னா விடுறாரு. அப்படி விடும்போது சும்மா அப்படி விடுறாரு. அந்த சீரிய தேசத்து அந்த அந்த ஒரு சேவன் என்ன செய்யறாருன்னா அம்பு எடுத்து அப்படி விடுறாரு. அந்த அம்பு நேரா போய் அவர் மார்க்கவசம் போட்டிருக்காரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாப் ராஜா. கரெக்டா அந்த சந்து கடையில போய் உள்ள போய் குத்திடுச்சு. ஆகாப் ராஜா அங்கேயே என்ன ஆயிட்டாருன்னா அவர் செத்து போயிட்டாரு. பாருங்க, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, சரிங்களா? அங்க இருந்து அவர் என்ன ஆயிட்டாருன்னா யோசபாத் ராஜா அங்க எருசலேம்ல அந்த யூதேயா இஸ்ரேல் தேசத்துல இருந்து எங்க திரும்பி வர்றாருன்னா தன் வீட்டிற்கு எருசலேமுக்கு என்ன பண்றாருன்னா திரும்பி வர்றாரு. நல்லா கவனிங்க, தேவன் சொன்னபடியே ஆகாப் ராஜா என்ன ஆயிட்டாருன்னா யுத்தத்துல செத்து போயிட்டாரு. அவர் எப்படி செத்தாரு பாருங்க. எவனோ ஒருத்த அம்பை இவன் தான் நினைச்சு டார்கெட் பண்ணி எரியல, சும்மா அப்படி அம்பை விட்டுருக்கான். அந்த அம்பு நேரா பாருங்க அந்த மார்க்கவசத்துக்கு இடையில அந்த சந்துல போய் குத்திடுச்சு. குத்துனதுல அவர் என்ன ஆயிட்டாருன்னா செத்து போயிட்டாரு. ரதத்துல தூக்கி ஆகாப்ப போடுறாங்க. ரதத்துல தூக்கி போட்டும் போது ரதத்துல இருந்து ஒரு ரத்தம் வடியுது. நாய் அவருடைய ரத்தத்தை என்ன செய்யுதுன்னா கழுவ போறாங்க. அந்த அவரை தூக்கி போடுறாங்க, ரத்தம் வடியுது. அந்த ரதத்தை கழுவ போகும்போது நாய்கள் அவரோட ரத்தத்தை என்ன பண்ணுதுன்னா நக்குது. தேவன் சொன்னபடியே ஆகாப் என்ன ஆயிட்டாருன்னா செத்து போயிட்டாரு. தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேறியது. அங்க இருந்து யுத்தத்துல இருந்து திரும்பி என்ன பண்ணிட்டாருன்னா திரும்பி யோசபாத் எங்க வர்றாருன்னா எருசலேமுக்கு வந்துட்டாரு. 2 நாளாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 1 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இத நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. பாருங்க, உலகத்தோடு நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா சிநேகமா இருக்கவே கூடாது. உலகத்துக்கு சிநேகமா இருக்கிறவன் தேவனுக்கு என்னவா இருக்கிறான்னா பகைங்கனா இருக்கிறான்னு சொல்லி யாக்கோபு புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்ற பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பாருங்க, துன்மார்க்கனுக்கு துணை நின்று யோசபாத்தை தேவன் என்ன செய்தார்னா தன்னுடைய தீர்க்கதரிசனம் மூலமாக கடிந்து கொண்டார். துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? பாருங்க, அன்பு செலுத்துறதுன்னு விஷயம் இருக்குது, சிநேகிக்கிறதுன்னு விஷயம் இருக்குது. சிநேகித்தல் நம்ம யாரதான் சிநேகிக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் தான் சிநேகிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கரை சிநேகிக்கலாமா? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தாரை சிநேகிக்கலாமா? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தாரையோ பாருங்க தேவனை வெறுக்கக்கூடியவர்களை என்ன பண்ணக்கூடாது, பயக்கூடிய என்ன பண்ணக்கூடாது, சிநேகிக்கவே கூடாது. ஆனாலும் கூட இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய கடும் கோபம் அவர் மேல் வர இருந்தது, இல்லைங்களா? பாருங்க, தேவன் ஏன் அவர் மேல் இரக்கமாயிருந்தார்? காரணம் என்ன? 2 நாளாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 3 வசனம். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். எதுக்காக தேவன் அவரை காப்பாற்றினார்? காரணம் என்ன? தேவன் அவர் தேடினார். தன்னுடைய இருதயத்தை தேவனை தேடும்படி என்ன பண்ணார்? தன்னுடைய இருதயத்தை அவர் பழக்கப்படுத்தினார். அதோடு மாத்திரமல்ல, நன்மையான காரியங்கள் அவரிடத்துல இருந்தது. அதனால தேவன் என்ன பண்ணார்னா அந்த யுத்தத்துல காப்பாத்தினார். யோசனை பண்ணி பாருங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க, சீரிய படைகள் சுத்தி வளைச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவர் சாக போறாரு. அங்க இருந்து அவங்க விலகி போயிட்டாங்கன்னா அது யாருடைய அனுக்கிரகம்? கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் காப்பாத்தினார், இல்லைங்களா? பாருங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? அவர் மனம் திரும்பிட்டார். யோசபாத் மனம் திரும்பி என்ன பண்ணாரு பாருங்க. 2 நாளாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 4 வசனம். யோசபாத் எருசலேமிலே வாசமா இருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய்
அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினான். மறுபடியும் கர்த்தருடைய வேலையை அவர் செய்யறாரு. கர்த்தருடைய வேலையை அவர் செய்தாரு. பாருங்க, எல்லாரையுமே தேவனிடத்தை திரும்பும்படி என்ன பண்றாருன்னா முயற்சி பண்றாரு. எல்லாரும் கர்த்தர் பக்கம் திரும்பணும் இல்லைங்களா? 5ஆம் வசனம், அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நியாயமா நியாயம் விசாரிங்க. ஜனங்கள்ட்ட என்ன செய்யுங்க? நியாயமாக என்ன செய்யுங்கன்னா நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பாருங்க 7ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். அப்ப நியாயாதிபதிகள் என்ன எப்படி இருக்கக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது, முகதாட்சியம் பார்க்க கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. நம்முடைய தேவன் அப்படிதான் இருக்காருன்னு சொன்னார் இல்லைங்களா? அவர் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினாரா? அவர் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினார். தேவனை ஆகா பகைத்து கொண்டிருந்தார். அவரோடு கூட சிநேகிக்கலாமா? அவரோடு கூட எப்படி இருந்தாருன்னா அவர் சிநேகமா இருந்தார். ஆகாத சம்பாசனை எதை கெடுத்து போட்டது? நல்லொழுக்கங்களை கெடுத்து போட்டதா? நல்லொழுக்கங்களை என்ன பண்ணுச்சுன்னா கெடுத்து போட்டது. 2 நாலாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேம் நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றான். பாருங்க, தொடர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தினார. தொடர்ந்து அவர்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார் இல்லைங்களா? அடுத்தாக என்ன சம்பவித்தது? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தேவன் மேல் அவ்வளவு பற்றுதலும் அவ்வளவு விசுவாசம் உடையவர், துன்மார்க்கரோடு ஐக்கியம் வைக்க கூடாது என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டவர் இல்லைங்களா? அப்ப தேவன் பகைக்கிறவர்களோடு கூட என்ன வைக்க கூடாது, சிநேகமா இருக்கக்கூடாது என்ன செய்யப்பட்டன்னு எச்சரிக்கப்பட்டவர். தொடர்ந்து அவர் மனம் திரும்பினாரு. மனம் திரும்பி தேவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்ப என்ன ஆச்சு அவருக்கு? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகாப் பிறந்த பின் யோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறார் என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பாருங்க, இந்த யோராம் இருக்கார் இல்லைங்களா, இவரும் ஒரு துன்மார்க்கமான ராஜா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரவேலின் ராஜா எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னா தேவனுக்கு விரோதமா என்னென்ன பாவம் இருக்கோ அந்த பாவத்துல தேடி செய்யறவங்க. அப்படிப்பட்டவர் அந்த யோராம் ராஜா. அவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைக்கலாமா? பாருங்க, அவரோடு கூட ஒரு சம்பாஷணை வைக்கலாமா? ஆகாத சம்பாஷணை வைக்கலாமா? பாருங்க, அவர் கேட்கிறாரு, நான் யுத்தம் பண்ண போறேன், என் கூட வரியான்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லிக்கணும்? நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கணும். பாருங்க, ஆகாப் ராஜாட்ட என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் இங்க அவர் சொல்றாரு. பாருங்க, வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்துல, அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் இல்லைங்களா? அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு ஜெயம் கிடைத்தது. தேவன் அந்த ஜெயத்தை ஏன் கொடுத்தாருன்னா காரணம் என்னன்னா யோசபாத். அது பின்னாடி நம்ம வாசிக்கலாம். 12ஆம் வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும்
உங்களுடைய தாயாரின் தீர்க்க தரிசிகளுக்கு போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியன் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். பாருங்க, இவர் எங்க போய் கேட்கிறாங்கன்னா எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கிறாங்க இல்லைங்களா. பாருங்க, இவர் ஒரு துன்மார்க்கமான ராஜா என்பது எலிசாவுக்கு தெரியுமா? எலிசாவுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. பாருங்க, இவருடைய அம்மா யாரு? இவருடைய அம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசபேல். அவருடைய அப்பா யாரு? ஆகாப். பாருங்க, அவருடைய மகனோடு கூட மறுபடியும் என்ன செய்தார்னு சொன்னால் யோசபாத் சிநேகமா இருந்தார். அப்ப எலிசா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 ராஜாக்கள். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். யூதாவின் ராஜா யோசபாத்தின் வந்துகிறார். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா உன் முகத்தை பாக்குறேன், இல்லைன்னா உன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றேன் இல்லைங்களா. அப்ப அந்த இடத்துல தேவனுடைய தயவு யாருக்கு இருந்தது? யோசபாத்துக்கு இருந்தது. பாருங்க, யோசபாத் மறுபடியுமாக எங்க போய் விழுகிறார் பாத்தீங்களா? ஆகாத சம்பாசனை பாருங்க, நல்லொழுக்கங்களை கெடுக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் விழுகிறார். தேவன் ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாருன்னா அவருடைய நீதியான செயல்களை பார்த்து அவர் என்ன செய்யறாருன்னா அவர் மன்னிக்கிறார் இல்லைங்களா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 15, 16. இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி பிடிப்பீர்கள் என்றார். இந்த இடத்துல யார் நிமித்தம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தயவு கிடைத்தது? யோசபாத்தின் நிமித்தமாக. யோசபாத் அங்க இல்லைன்னா தேவன் அந்த இஸ்ரவேல் ராஜாவை அழிச்சே போட்டிருப்பார். பாருங்க, இந்த இடத்துல யோசபாத் என்ன செஞ்சாருன்னா அவர்களோடு கூட என்ன செஞ்சாருன்னா அவர்களோடு கூட என்ன வச்சாருன்னா ஐக்கியம் வச்சார். அவர்களோடு கூட என்ன பண்ணாருன்னா சிநேகம் பாராட்டினார் இல்லைங்களா. அப்ப எலிசா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நான் யோசபாத்தின் முகத்தை நான் இங்க பார்க்கலன்னா உன்னை பார்க்கவே மாட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு ஒரு துன்மார்க்கமான ராஜாவாக இருந்தார். யாரு? அந்த யோதாம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா. அவருடைய அப்பா யாரு? ஆகாப். அவருடைய அம்மா யாரு? ஏசபேல். எவ்வளவு ஒரு மோசமான ராஜா இல்லைங்களா. அந்த இடத்துல தேவன் அங்கே வெற்றியை கொடுத்தாரு. தேவன் வெற்றியை கொடுத்தார். யார் நிமித்தமா கொடுத்தாரு? யோசபாத் நிமித்தமா என்ன பண்ணாருன்னா அவர் வெற்றியை கொடுத்தார் இல்லைங்களா. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அவருடைய கடைசி காலகட்டத்துல தேவன் அதிகமா என்ன செஞ்சார்னா யோசபாத் தேடினார். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே இருக்கிற ஆசாசோன் தாமாரிலும் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். மறுபடியும் அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா அவரோடு யுத்தம் பண்றதுக்காக வந்தாங்க. கர்த்தரை அவர் தேடினாரு, ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் என்ன கொடுத்தாருன்னா உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அறிக்கை கொடுத்தார். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் இல்லைங்களா. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, இவங்க போய் சண்டையே போடல, அவங்களே என்ன ஆயிட்டாங்கன்னா ஒருத்தர் வெட்டி என்ன ஆயிட்டாங்கன்னா செத்து போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல யோசபாத்துக்கு தேவன் இறக்கம் வைத்தாரா? யோசபாத் மேல தேவன் இறக்கம் வைத்தாரா? யோசபாத் மேல தேவன் என்ன பண்றாருன்னா இறக்கம் வைத்தார். இவங்க போய் பார்த்த போது எல்லோருமே எப்படி இருந்தாங்கன்னா
தரையில போய் செத்து கிடந்தாங்க. ஒருத்தர் கூட என்ன ஆகலைன்னா ஒருத்தர் கூட என்ன ஆகலைன்னா பிழைக்கவே இல்லை. எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா செத்து போயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப இவர் செய்த ஒரு செயல் பின்னாட்கள்ல அவருடைய குடும்பங்களை அது பாதித்ததா, அவருடைய பிள்ளைகளை அழிச்சு போட்டதா? பாருங்க, கடைசி காலகட்டத்துல அவர் மனம் திரும்பினார். தேவனுடைய சமூகத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா மனம் திரும்பி அங்கே தேவனிடத்துல அவர் ஜெபித்த போது, ஜனங்கள் உபவாசம் பண்ணின போது அந்த இடத்துல தேவன் வெற்றியை கொடுத்தாரா? தேவன் என்ன கொடுத்தாருன்னா வெற்றியை கொடுத்தார். அவருக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாரும் ஒருத்தர் குத்தி என்ன ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க இல்லைங்களா? தேவன் தொடர்ந்து அவருக்கு அனுசாரியா இருந்தாரா? தொடர்ந்து எப்படி இருந்தார்னா அனுசாரியா இருந்தார். 1 புஸ்தகம் 15 33 நம்ம வாசிக்கின்ற பொழுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன பண்ணிருந்தா கெடுத்து போட்டோம். பாருங்க, அவர் தேவனுக்கு முன்பதாக நீதியா இருந்தாரு. அதனால தேவன் அவருடைய நீதியை நினைச்சு சில வேலைகளை என்ன பண்ணாருன்னா உதவி பண்ணாரு. அப்ப நம்ம உலகத்தோடு கூட ஆகாத சம்பாஷணை வைக்கலாமா? யாக்கோபு புஸ்தகம் 4 வாசிக்கின்ற பொழுது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப உலகத்துக்கு சிநேகமா இருக்கலாமா? உலகத்துக்கு ஒருபோதும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா சிநேகமா இருக்கவே கூடாது சரிங்களா? ஆகாத சம்பாஷணை எதை கெடுத்து போட்டுரும்? நல்லொழுக்கங்களை என்ன பண்ணிருந்தா கெடுத்து போட்டுரும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாரோடு கூட ஆகாத சம்பாஷணை பண்றாங்க பாருங்க. இந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள், சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, மற்ற உலகத்தாரில போய் என்ன பண்றாங்கன்னா விரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க, அவங்களை என்னால மாத்த முடியுன்றாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் யாரதான் திருமணம் பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைகளை தான் திருமணம் பண்ணணும். இவங்க போய் ஆகாத சம்பாஷணை வெளியில போய் என்ன பண்றாங்கன்னா ஆகாத சம்பாஷணை பண்ணி அவங்களோட அவங்க ஐக்கியமா இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிருந்தா அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? இது தேவனுடைய எச்சரிப்பா, இது தேவனுடைய எச்சரிப்பா இருக்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 2 15, 16, 17 நம்ம வாசிக்கின்ற பொழுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப உலகத்துல நம்ம அன்பு செலுத்தலாமா? உலகத்தில் உள்ளதில் நம்ம என்ன செலுத்தக்கூடாது? அன்பு செலுத்தக்கூடாது. அப்படி அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இல்லை இல்லைங்களா? உலகத்துல என்ன இருக்கு? 16 மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இல்லைங்களா? இதுதான் உலகத்துல இருக்கு. நம்ம உலகத்தோடு சிநேகமா இருப்போம் என்று சொன்னால் இந்த இச்சையில போய் நம்ம என்ன ஆயிருவோம்னு சிக்கிக்கணும். தேவன் சொல்றாரு, அந்த உலகத்தோடு எப்படி இருக்க வேண்டாம்? சிநேகமா இருக்க வேண்டாம். 1 யோவான் புஸ்தகம் 2 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்றாரு. அப்ப உலகம் இச்சையும் ஒளிஞ்சு போகுமா? எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். யார் நிலைத்திருப்பா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்ன ஆவாங்கன்னா நிலைத்திருப்பார்கள் இல்லைங்களா? அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது உலகத்தோடு சிநேகமா இருக்கலாமா? தேவனை பகைக்கிறவர்களோடு கூட சிநேகமா இருக்கலாமா? தேவனை பகைக்கிறவர்களோடு கூட எப்படி இருக்கக்கூடாதுன்னா சிநேகமா இருக்கக்கூடாது என்று நம்ம என்ன பண்ணிக்கணும்? நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8 இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதேயாவிலே இன்னும் ராஜாவா இருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 8 வருஷம் அவன் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியில் நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல ஆகாப்பின் குமார்த்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோசபாத் ராஜா இருக்காரு இல்லைங்களா? யோசபாத் ராஜாவுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க பாருங்க. யோசபாத்துடைய மகன் இருக்காரு இல்லைங்களா? அந்த மகனுடைய மனைவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாப்புடைய குமார்த்தி தான் யோசபாத்துடைய மகனுடைய மனைவி, அதாவது அவருக்கு மருமகன் இல்லைங்களா? பாருங்க, ஏசபேலே துன்மார்க்கமான ஸ்திரீன்னா அவர் அந்த அம்மா தன்னுடைய கணவர் என்ன செய்வாங்க? ஏசபேல் ஆகாப்ப தன்னுடைய கட்டுப்பாடுதான் வச்சிருந்தாங்க. அப்ப யோசபாத்தினுடைய மகன் யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்தாரு? ஆகாப்பினுடைய குமார்த்தியினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தார். பாருங்க, 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல
ஆகாப்பின் குமார்த்தி அவனுக்கு மனைவியா இருந்தான். தேவன் சொல்ல இருப்பாங்க, ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். காரணம் எங்க இருக்கு? ஏன் அவன் பொல்லாப்பானதை செய்யறான்? காரணம் என்ன? அவனுடைய மனைவிதான் காரணம். ஏன் அவளுடைய மனைவி காரணமா இருக்கிறாள்? அவள் ஆகாப்பின் குமார்த்தியா இருந்தாள். ஆகாப்பினுடைய மனைவி யாரு? ஏசபேல், இல்லைங்களா? அப்ப அவரை யோசபாத் போய் அங்க போய் திருமணம் பண்ணதுனால என்ன சம்பவித்தது? ஒரு ராஜா தேவனை விட்டு விலகி போயிட்டார். யோசபாத் நீதியுள்ள ராஜாவாக இருந்த போதும் அவருடைய குமாரன் எப்படி இருந்தாரு? துன்மார்க்கமான ராஜாவா இருந்தார். காரணம் என்ன? ஆகாத சம்பாசனை, நல்லொழுக்கங்களை என்ன பண்ணிருந்தா கெடுத்து போட்டோம். பாருங்க, இவர் பண்ணுன அவர்களோடு கூட அவர் சம்பந்தம் கலந்ததுனால அவருடைய குமாரனுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அழிச்சு போட்டார். யாரு? யோசபாத், இல்லைங்களா? ஆகாத சம்பாசனை பண்ணணும்னு சொன்னோம்னா பாருங்க, நம்முடைய சந்ததி தேவன் நம்மள்ட்ட மல்கியா புத்தகத்தை சொல்லும் பொழுது அவர் ஒருவனை எல்லாமா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதானு சொல்றார். அப்ப நம்முடைய சந்ததி தொடர்ந்து பக்தியுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் யாரோடு கூட தான் சம்பந்தம் கலக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தான் நம்ம சம்பந்தம் கலக்கணும். பாருங்க, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா? கிறிஸ்டின் சபையில இருக்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள், எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் இல்ல. தேவனுடைய சபையில கலைகள்லாம் இருக்காங்க. முதல்ல அவங்க விசுவாசத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நிறைய பேர் மேலோட்டமா பார்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிறிஸ்டின் சபையை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க சத்தியத்தின்படி நடக்கவே மாட்டாங்க, இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் பிரமாணம். ஆனால் அந்த பிரமாணம் இன்னைக்கு யாருமே அது மதிக்கிறதே இல்லை. பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடலாம், பிரிஞ்சு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க. பாருங்க, அப்படி கல்யாணம் பண்ணும்போது அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லோருமே விபச்சாரிகள், இல்லைங்களா? ஏன்னா ஒரு திருமணம் பண்ணோம்னா மரணம் தான் நம்மளை பிரிக்கணுமே ஒழிய ஏதோ அந்த காரணம் சொல்லி இந்த காரணம் சொல்லி நம்ம பிரிஞ்சு போய் இன்னொரு திருமணம் பண்ணுவோம் என்று சொன்னால் அவர்கள் விபச்சாரிகளுமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்க இது பண்ணக்கூடாதுன்னா தேவனுடைய சபையில அவங்க என்ன பண்ணக்கூடாது, உள்ள நுழைய விடவே கூடாது. அவர்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்திருக்க கூடாது, அவங்களை புறம்பே தள்ளி இருக்கணும், இல்லைங்களா? பாருங்க, அவர்களோடு கூட நாம் கலந்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம் என்று சொன்னால் அந்த துன்மார்க்கத்துல நமக்கு என்ன வந்துடும்? பங்கு வந்துடும், சரிங்களா? அப்ப இன்றைக்கு தேவனுடைய சபையை நம்ம சொல்றோம், சர்ச்சா குடிச்சிட்டாங்க, அதெல்லாம் சரியா இருக்கு நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய சபையிலும் கலைகள் இருக்கிறது. பெண் எடுத்தாலும் பெண் கொடுத்தாலும் நம்ம பார்த்து சரியா நம்ம தேவனிடத்துல ஜெபம் பண்ணி சரியாய் ஆராய்ந்து பார்த்து பெண் எடுக்கணும், பெண் கொடுக்கணும். இல்லைன்னா மாட்டிக்கொள்வோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய சந்ததிகள் தொடர்ந்து பக்தியுள்ள சந்ததியா இருக்காது. அந்த சந்ததி என்ன ஆயிருந்தா ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போயிடும், சரிங்களா? அவங்க வேற இதுக்கு திரும்பிடுவாங்க, உலகத்துக்கு அவங்க திரும்பிடுவாங்க, இல்லைங்களா? பாருங்க, நம்முடைய பேர பிள்ளைகள் கிறிஸ்துவ சபையில் இருப்பாங்களா ஒரு கேள்விக்குறியாயிரும், இல்லைங்களா? ஆகையால் தொடர்ந்து நம்ம யார் இடத்துல ஜெபம் பண்ணணும்? தொடர்ந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். பெண் பார்க்கிறோன்னு சொன்னோம்னா பக்கத்துல கூடிய பிராந்திய சபையார், நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கிறிஸ்டின் சபையார், பாருங்க, நம்ம பார்த்து பழக்கப்பட்டவங்க நம்ம என்ன செய்யணும்னா பெண் பார்த்து பெண் கொடுக்கணும். ரொம்ப தூரமா போனீங்கன்னா அவங்க என்ன எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியவே தெரியாது. போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில பிரிஞ்சு போய் கடைசியில அது என்ன ஆகுன்னா இவங்க இன்னைக்கு யாரும் கிறிஸ்டின் பிரமாணம் யாரும் கீழ்படுறதே இல்லை. அவங்க ஒரு திருமணம் பண்ணிக்குவாங்க, இவங்க ஒரு திருமணம் பண்ணிக்குவாங்க, இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? விபச்சாரிகளை மாறி போயிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வேத வாக்கியம் சொல்லுது அவங்க யாரு? விபச்சாரிகளுமா இருக்கிறார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, யோசபாத்தின் மகன் தேவனை விட்டு என்ன ஆயிட்டாரு? விலகி போயிட்டாரு. காரணம் என்ன? யோசபாத் ஆகாப்போடு கூட என்ன பண்ணாருன்னா சம்பந்தம் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல தொடர்ந்து இந்த பாடத்தை நம்ம படிக்கலாம். இன்னும் என்ன சம்பவிக்க வேண்டியது என்பதை குறித்து அடுத்த வாரத்துல என்ன செய்யலாம்னா நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம கத்துக்க போறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.